300 கோடி ரூபாய் மோசடி வழக்கு குற்றவாளிகளை காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவு. தொழிலதிபருக்கு சொந்தமான கோடிக்கணக்கான சொத்துகள் மற்றும் பணத்தை மோசடி செய்த முக்கிய குற்றவாளிகள் 3 காவலில் எடுத்து விசாரிக்க கோவை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவையைச் சேர்ந்த சிவராஜ் என்பவர் பீளமேடு பகுதியில் மின் காற்றாலை அலுவலகத்தை நடத்தி வருகிறார். தொழிலதிபரான இவரது அலுவலகத்தில் பணிபுரிந்த 13 பேர் சிவராஜிற்கு சொந்தமான சுமார் 200 கோடி ரூபாய் சொத்துகளுக்கு போலி ஆவணம் தயார் செய்து 100 கோடி ரூபாய் பணத்தை மோசடி செய்துள்ளனர். மோசடி செய்ததை அறிந்த சிவராஜ் கோவை மாநகர மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மோசடியில் ஈடுபட்ட வசந்த், சிவகுமார் மற்றும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சீலா, தீஷா, சக்தி சுந்தர் என மொத்தம் 5 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதனைத் தொடர்ந்து குற்றவாளிகளை காவலில் எடுத்து விசாரிக்க கோவை மாநகர குற்றப்பிரிவு காவல்துறையினர் 7வது குற்றவியல் நீதிமன்றத்தில் மனு அளித்தனர். அதன் பேரில் இன்று முக்கிய குற்றவாளிகளான ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சீலா, தீஷா, சக்தி சுந்தர் ஆகிய 3 ஒரு நாள் காவலில் வைத்து விசாரிக்க நீதிபதி சுஜித் அனுமதி வழங்கி உத்தரவிட்டார். இதனையடுத்து 3 போலீசார் விசாரணைக்காக வாகனத்தில் அழைத்துச் சென்றனர். கோவை தொழிலதிபரினுடைய சொத்து 200 கோடி ரூபா சொத்து மதிப்பும் 100 கோடி ரூபா பணத்தையும் ஏமாற்றியதாக வழக்கு ஆல்ரெடி தொடரப்பட்டுள்ளது. அந்த வழக்கில் ஏற்கனவே ரிமாண்ட் செய்தவர்கள் இன்றைக்கு கஸ்டடியில் எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். கஸ்டடி நாளை ஈவினிங் வரை கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் வந்து இன்னும் மொத்தம் 2 பேரும் நாளை கஸ்டடியில் எடுக்கிறாங்க. இந்த வழக்கு பொறுத்தவரையில் வந்து 200 கோடி ரூபா சொத்து மதிப்பு மற்றும் 200 கோடி ரூபாய் வந்து சொத்து மதிப்பு பணமாக வந்து கேஷாக வித்ட்ரா பண்ணியிருக்க வந்து 40 கோடி ரூபா வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. இந்த அக்யூஸ்ட் எல்லாம் சேர்ந்து பேலன்ஸ் 60 கோடி ரூபா போர்ஜரி அக்கௌண்ட் பேரலாக போர்ஜரி அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த பணத்தை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுலேருந்து பணத்தை வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மோசடி வழக்கில் நடந்துகிட்டு இருக்குது. இதில் இன்னும் அக்யூஸ்ட்லாம் பல தலைமுறையாக உள்ளனர். அவர்களெல்லாம் கைது செய்வதற்கு போலீஸ் தீவிர நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்குது. பணம் வந்து இப்போதைக்கு ஒரு சுமார் கோடிக்கான அமௌண்ட்டு அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். 7 crores அமௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சொத்தை வந்து நான் ஆல்ரெடி அட்டாச்மெண்ட் போட்டாச்சு. போலீஸ் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கு. நானும் இன்கம் டேக்ஸ் மூலியமாக அந்த சொத்தை வந்து 50 கோடி சொத்தை வந்து கேன்சலேஷன் பண்ணி சேல் செல்லான்னு சொல்லி கேன்சலேஷன் வாங்கியிருக்கோம். எல்லா ரெக்கவரி நடந்துகிட்டு இருக்குது. போலீஸும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. விசாரணையில் ஒத்துழைப்பு கொடுத்த மீடியா அனைவருக்கும் நன்றி. இதில் பிடிவிடாத அக்யூஸ் வந்து ஃபஸ்ட்டு கேஸில் வந்து மொத்தம் 13 அக்யூஸ் சார். 13 அக்யூஸில் ஃபஸ்ட்டு 2 அக்யூஸ் தான் பிடிச்சிருக்காங்க. இந்த கேஸை பொறுத்தவரை 8 அக்யூஸில் இந்த 3 அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே 2 பேர் அந்த கேஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இதில் 5 கேஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. 3 பேர் வந்து இன்ட்ரீம் பேயில் தான் வாங்கிட்டு தகவல் சொல்கிறாங்க. அது வந்தோடனே நான் என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன்.